சிங்கம் ஒண்ணு நல்லா தூங்கிட்டு இருந்தது. அதை கவனிக்காம அதன் மேல ஏறி விளையாடிட்டு இருந்த ஒரு எலி அதை எழுப்பிடுச்சு. உடனே சிங்கம் அதனை விழுங்கும்படிக்கு தன்னோட வாயை திறக்குது. எலி சொல்லிச்சாமா, சிங்கமே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் யோசிச்சு பாரு, நான் ஏதாவது ஒரு காலகட்டத்துல உனக்கு உதவியா இருப்பேன் அப்படின்னு சொன்னதாமா. நீயாவது எனக்கு உதவி செய்வதாவது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த சிங்கம் போனா போகுதுன்னு எலிய விட்டுருச்சு. சில நாட்களுக்கு பிறகு வேட்டைக்காரங்க விரிச்சிருந்த பெரிய கயிற்று வலையில சிங்கம் நல்லா மாட்டிக்கிச்சு. அந்த நேரத்துல அந்த வழியா இப்போ அந்த எலி வருது. அந்த எலி சிங்கத்தை பாக்குது. உடனே பக்கத்துல வந்து அந்த பெரிய கயிற்ற கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சிங்கத்தை விடுதலை செய்தது. அன்னைக்கு நான் சொன்ன காரியம் எவ்வளோ சரியா போச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போகுது. ஆமாங்க, இது எதை காண்பிக்குது? நம்ம எப்பவுமே நம்மை விட பலத்துல குறைவானவங்களை பார்க்கும்போது அவங்கள எடை போடக்கூடாது. வேதம் சொல்லுது, ஒவ்வொருவனும் உங்களை விட மற்றவங்கள மேன்மையானவங்களா நினைக்கணும் அப்படின்னு சொல்லுது. எந்த நேரத்துல யார் நமக்கு உதவியா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அற்பமான மனுஷங்களோட உதவியும் நமக்கு அவசியமா இருக்கலாம். அதனால எல்லார்கிட்டையும் நம்ம அன்பா நடந்துக்கணும்.